ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டில் 10 வயசுக்கு மேலே இருக்கிற சின்ன பசங்க இருக்கிறாங்களா? அப்படின்னா இந்த அப்டேட் உங்களுக்கு தான். சிறுவர்கள் சம்மந்தமான இந்த முக்கியமான அறிவிப்பு யார்கிட்டேருந்து வந்திருக்கு, அதனால் அவங்களுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். 10 வயசுக்கு மேலே இருக்கிற சின்ன பசங்களுக்கு இந்த அறிவிப்பு யாருக்கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது RBI அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் இந்த அறிவிப்பானது வந்திருக்கு. இது எது சம்மந்தமான அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனா, அதாவது ஒரு கார்டியன் இருக்கிற பட்சத்தில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. இப்போ அந்த ரூலில் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அறிவிப்பில் அவங்க சொல்ல வர்ற விஷயம், இனிமேல் 10 வயசுக்கு மேலே இருக்கிற சிறுவர்கள் சுயமாக அவங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அவங்களாவே நிர்வகிக்க முடியும் அப்படிங்கிற அறிவிப்பை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் RBI இந்த அறிவிப்பில் மேலும் அவங்க குறிப்பிட்டு சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்கோட ரூல்ஸ் அடிப்படையில் 10 வயசுக்கு மேலே இருக்கிற சிறுவர்கள், அதாவது பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா, நெட் பேங்கிங் சர்வீஸ், ATM சர்வீஸ், டெபிட் கார்டு சர்வீஸ், அது மட்டும் இல்லாமல் செக் புக் யூஸ் பண்ணுறது, இது மாதிரியான பல விஷயங்களை அவங்களால பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டிருக்கு. 10 வயசுக்கு மேலே இருக்கிற சிறுவர்கள் பேங்க் அக்கௌண்ட் சுயமாக ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் மூலமாக பணத்தை டெபாசிட் பண்ணுறது, டெபிட் பண்ணுறது ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரூலில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இனிமேல் 10 வயசுக்கு மேலே ஆகிட்டனாலே அவங்க சின்ன பசங்களால் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை அவங்களாலேயே நிர்வகிக்க முடியும். RBIயோட இந்த அப்டேட் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா, இதை உங்களோட நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.